பதவி ஏற்ப அன்னைக்கு அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக குறிப்பிட்டதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பதவியேற்பு அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து நான் யாரையாவது போய் பார்க்கறதா இருந்தால் டெல்லியிலையோ மற்றதா நான் வந்து நேரடியாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் தெளிவாக தான் போய் பார்ப்பேன். சில பேரை போல முகத்தை மறைத்து கொண்டு பார்ப்பேன். அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தவறாக வைக்கப்பட்ட விமர்சனம். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு கட்சி எடுத்து முகத்தை வந்து தொடச்சிருப்பார். ஏன்னா போகும்போது அவர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு தான் போனார். வெளியே வரும்போது ஒளிஞ்சு போய் வெளியே போகிறது எடப்பாடி பழனிசாமி தெரியாத எல்லாருக்குமே தெரியும். இவங்களா ஒன்று பண்ணி விட்டாங்க. அது ஊடகங்களில் வந்தோடனே அது அப்படியே நம்பக்கூடிய ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் இருக்கிற மாதிரி ஒரு படம். நெத்தியில் வந்து தலையில் வந்து ஒரு குல்லாவும், நெத்தியில் ஒரு பெரிய பொட்டும், ஒரு ஒயிட் ஷர்ட்டும், ஒரு காக்கி பேண்ட்டும், கையில் துப்பாக்கி போட்டு ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து ரங்கராஜ் பாண்டேவின் உண்மை முகத்தை பாரீர், அவர் ஆர்எஸ்எஸ்ல துப்பாக்கி பயிற்சி பெற்ற போது அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டு சுற்றிச்சு. நீங்கள் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. 15 வருஷம் முன்னாடி சுற்றி இருந்துச்சு. அப்போ வந்து என்னுடைய நண்பர்களே மாப்பிள்ளை எப்படிடா உன் படம் வெளியே வந்துச்சு அப்படின்ட்டாங்க. அது என்னன்னா ஆர்எஸ்எஸ் பயிற்சியில் நான் கலந்துக்கிட்ட கிடையாதுங்கிறது ஒன்று, ஆர்எஸ்எஸ் துப்பாக்கி பயிற்சிலாம் கொடுக்கறது கிடையாதுங்கிறது 2, அந்த மூஞ்சியை பார்த்தா என்னை மாதிரியே இல்லைங்கிறது 3. ஆனால் கீழே ஃபுட் நோட்டில் ரங்கராஜ் பாண்டே எப்படி போன போது அப்படின்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸே நம்ப ஆரம்பிச்சாங்க, உண்மையிலேயே இவன் படம் தான் போல தெரியுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து முகத்தை மூடிக்கொண்டு போனார் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அது ஒரு ஃபுட் நோட்டோட ஒரு டிவியில் வந்தோடனே எல்லா தமிழ்நாட்டில் எல்லா டிவியும் திரும்பி அப்படியே காப்பி பேஸ்ட் தானே எல்லாரும் அப்படி எல்லாம் போனார் படம் சொல்லிட்டாங்க. அப்போ தெளிவாக திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போயிருக்காருன்னு உலகத்துக்கே தெரியும். வெளியே வரும்போது என்ன ஒளிஞ்சிட்டு வர வேண்டியிருக்கு?